அரசியலை வருகை தந்து இங்குள்ள வியாபார நிறுவனங்களை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான் யாழ்ப்பாணத்து உள்ளூர் உற்பத்தியாளர்களுடைய, அதாவது யாழ்ப்பாண மண்டல வடக்கு மாகாணத்தினுடைய உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். இந்த வியாபாரிகள் வந்து கிட்டத்தட்ட 3 நாட்களாக இவ்வாறான ஒரு இடத்துலதான் தங்களுடைய வியாபாரங்களை மேற்கொள்ள, வியாபாரம் என்பது இல்லை என்றுதான் எல்லாருமே சொல்றாங்க. இன்றைக்காவது வெளியில கொண்டு ஏதாவது வியாபாரம் செய்வோம் கொண்டுதான் அதற்கான முயற்சிகளை எல்லாரும் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க பாக்குற இடம் வந்து பாருங்க, பின்னால பார்த்த காடு, விளக்கு மர துப்புரவு இல்லாம தரப்பால போட்டு இருத்தி விட்டி கிடக்கு என்றதான். இதுல வந்து அந்த அவர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு சொன்னா, தங்களோட வியாபார நிலையத்துக்கு முன்னால இந்த சிறுவர்களுக்கான அந்த விளையாட்டு மைதானத்தை உருவாக்கினதால தங்களோட வியாபார நிலையம் முற்று முழுதாக மறைஞ்சிருக்கு என்று சொல்லி சொல்றாங்க. இதான் வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வியாபார கொட்டகை. இப்ப மழை பெய்தா தங்களுக்கு என்ன இல்லாம இந்த துணிகள் எல்லாம் பழுதா போவோம் அதை சொல்லி கேட்டாங்க. தங்களுடைய வியாபார நிலையத்துக்கு முன்னால இந்த சிறுவர்களுக்கான இதை போட்டா தாங்களுக்கு வியாபார நிலையம் முழுக்க மறைஞ்சுவோம். 1000 பேர் வார இடத்துல 2 பேர் தான் பார்க்க வரணும். அதுலயும் இதை போட்டு மறைச்சு விட்டா தங்களுக்கு என்ன எப்படி வியாபாரம் வரும், சிரமம் எப்படி வரும், வியாபாரம் எப்படி நடக்கும் என்ற குற்றச்சாட்டுகளை தான் அவங்க முன் வச்சு கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, முந்த நாள் வந்து வரைக்குள்ள வந்து உள்ளுக்கையா இருந்தாங்க. இப்ப எல்லாருமே வந்து பின்னுக்கு இருக்கக்கூடிய வியாபார நிலையங்களை முன்னுக்காக நகர்த்தி கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய வியாபாரத்தை வந்து முன்னேற்றத்துக்காக. எல்லாருமே வியாபார நிலையத்தை இன்றைக்கு புதுசா புது இடத்துக்கு மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நடக்கிற வியாபாரத்தை பார்த்தா வேட்டையாருக்கு வந்த வியாபாரிகள் தான் வந்து தங்களுடைய வியாபாரிகளை வந்து ஆமாம் கருவி மாற்றுத்திறனாளிகளை சமூக விருத்தியின் ஆரோக்கியமான பங்காளர்களாக மாற்றுகின்ற சமூக பொறுப்பில் ஒன்றிணைவோம் என்ற விழிப்புணர்வற்றோர்களுக்கான இந்த சங்கத்திலும் வியாபார நிலையத்தை கூட சரியான ஒரு ஒதுக்கிடமான ஒரு மக்கள் வரக்கூடிய இடத்துல தங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக எங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் கிடைக்கல. நாங்கள் கருவி நிறுவனத்திலிருந்து நாங்கள் பேசுகின்றோம். அதாவது வந்து நாங்கள் ஒரு மாற்றுத்திறனாளிகள், எங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு சரியான அங்கீகாரம் எங்கள் பகுதியிலே கிடைக்கல என்பது மிகவும் மனவருத்தத்துக்குரிய செய்தி. என்னவென்றால், பொதுவாக ஒரு சினிமா பாட்டை சுட்டிக்காட்டலாம் என்று நான் விரும்புகிறேன். அதாவது, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், இந்த சாமி சிரிக்கும் என்று அன்று வாரி சொன்னார். உண்மையிலேயே நீங்கள் பாருங்கள், அந்த அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு வடிவமைப்பை ஏற்படுத்திவிட்டு அருகினிலே குடிசை போட்டு அந்த இடத்தில் வியாபாரம் செய்ய விட்டால் இடத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது எப்படி தோணும் என்று சொன்னால் இது ஒரு கழிவு பகுதி என்ற ஒரு தோற்றப்பாட்டத்தை ஏற்படுத்தும். அதே போலத்தான் எங்களுடைய உற்பத்தி பொருட்களை தனியாக ஒதுக்கி வைத்து ஒரு தகர கொட்டகையை வழங்கி இதனூடாக இந்த வடமாகாணத்துக்குரிய உற்பத்திகளை நாங்களே கொச்சப்படுத்துவது போல் செயல்படுவதானது மிக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாகவே நான் கருதுகின்றேன். ஏனென்றால் ஒரு பரவலான முறையில் எல்லா பகுதியில் உள்ள, அதாவது சர்வதேச கண்காட்சி என்ற அடிப்படையில் எங்களுக்கும் ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை கொடுத்து தனியாக என்று இல்லாமல் பொதுவான அடிப்படையில் எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டால் நிச்சயமாக எங்கள் நாட்டிலும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் என்பதில் நான் சொல்லிக் கொள்வதில்
மகிழ்ச்சி அடைகின்றேன். இதனை தயவு செய்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கு சரியான நடவடிக்கை எடுத்து எதிர்காலத்தில் ஒரு சரியான ஒரு வடிவமைப்பின் கீழ் இந்த கண்காட்சி நடக்க ஒழுங்கு செய்ய வேண்டும் என்பது எனது அவா. இங்க பாருங்க. ரெண்டு நாளும் வந்து பின்னுக்கு இருந்த வியாபாரிகள் எல்லாருமே வந்து வியாபாரம் இல்ல சனம் தங்கள்கிட்ட வரையிலே என்று சொல்லி எல்லாருமே முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் அவங்களுக்கு காட்டிக்கணும் பாருங்க. இதுதான் எங்களுடைய நாட்டு மக்களுடைய நிலைமை என்று சொல்லி வீடியோவுக்கு சொல்ல பயப்பட்டாலும் தங்களுடைய மன ஆதங்கங்களை எங்களோட தனிப்பட்ட ரீதியில பகிர்ந்து கொண்டார்கள். மலிவு விற்பனை 150, 200, 350. மலிவு விற்பனை. வாங்க பொருளை வந்து பார்த்துடுங்க. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் 150, 200, 350. வந்தாலும் அப்படி அதால போடுற வேலைகளுக்கு வர்றது இல்லை. வீட்டுக்கு 10 விதமான கல்யாணம் வர்றது அங்கால காசு எல்லாம் முடிச்சு மலிவு விற்பனை. வாங்க பொருளை வந்து பார்த்துடுங்க. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் 150, 200, 350. மலிவு விற்பனை. 150, 200, 350. மலிவு விற்பனை. வாங்க பொருளை வந்து பார்த்துடுங்க. மலிவு விற்பனை. பின்னுக்கு இருந்த வியாபாரிகள் அத்தனை பேருமே இன்றைக்கு தங்களுடைய ஒரு நாள் வியாபாரமாவது பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்ப நேரம் 12 மணி ஆகுது. பகல் 3ஆம் நாள் பகல் 12 மணிக்கு தான் தங்களுடைய முதல் கட்ட வியாபாரத்துக்கு பொருட்களை தயார்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள் வியாபார சூழ்நிலைகள் காரணமாக வந்து தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமை வந்து பகல் 12 வியாபாரத்தினுடைய 3ஆவது நாளில் பகல் 12 மணி அளவில் தான் தங்களுடைய வியாபாரத்துக்கான தயார்படுத்தலை வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு இந்த வியாபாரம் என்றதே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஆனாலும் இன்றைக்கு ஏதோ ஒரு ஆறுதல் படுத்துகிறார்கள். என்னென்று சொன்னால் தங்களுக்கு 2 நாளாக லைட் இல்லை, ஆனால் இன்றைக்கு லைட் கிடைச்சிருக்கின்ற மாதிரியும் மற்றது தங்களுக்கு இடம் மாற்றீடாக கொஞ்சம் முன்னுக்கு வந்து வியாபாரம் செய்ய சொன்னதால் தங்களுக்கான அந்த ஆறுதலாக இருக்கிறதும் இந்த உலா ஏற்பாட்டு குழு தலைவர் தங்களுடைய சங்க தலைவி வந்து மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டு அதற்கான ஆதரவை தந்ததாகவும் கூறப்படுகிறது. பார்ப்போம் இந்த மாதிரியான விடயங்களை எதிர்வரும் காலங்களில் எப்படி இருக்க போகிறது என்று. வணக்கம், நான் அருண் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் கிளிநொச்சி மாவட்டத்தில் பழையிலிருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் வந்து இந்த வர்த்தக சந்தையின் வந்து விற்பனைக்காக வந்தது நோக்கம் உண்மையிலே நாங்கள் எங்களோட உற்பத்திகளை வெளிநாடுகளுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்தி எங்களோட புதுவிதமான உற்பத்திகளை நாங்கள் சந்தைகளை அறிமுகப்படுத்துறதான் எங்களோட நோக்கமாக இருந்தது. எங்களுக்கு பெரும்பாலும் இன்றைக்கு ஓரளவுக்கு மக்களோட வருகை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேலும் நாங்கள் இப்போ எதிர்காலங்களில் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணத்துக்கு முன்னுக்கான வழி எங்களுக்கு தந்துச்சினம்னு சொன்னால் நாங்கள் வளர்றதுக்கு எங்களுக்கு நல்ல சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த முறை மனஸ்தாபத்தோடு தான் நாங்கள் இங்கே உற்பத்தி செய்து கொண்டிருக்கோம். ஏன்னா பெரிய அளவில் எங்களுக்கு எந்த லாபம் வரையில்லை. நான் மட்டும் இல்லை, என்ன போல இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான் போய்கொண்டிருக்குது. என்னுடைய உற்பத்தி வந்து நான் பனைசார் உணவு உற்பத்தி செய்துட்டு இருக்கிறேன்.
அதுல வந்து சத்துமா செய்யறோம், மற்ற ஒடிகள்மா செய்யறோம். இதை வந்து வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்யறோம். ஆனா அந்த குறைந்த அளவில் ஏற்றுமதிகளை தான் நாங்கள் செய்து கொண்டு வரோம். அதிகமா நாங்கள் எங்களுடைய உற்பத்திகளை வெளிநாடுக்கு அனுப்புறதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்குது. மற்றது உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படுவதாக பலர் கூறி வருகின்ற போதிலும் சிறந்த முறையில அந்த உற்பத்தியாளர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட இல்லை என்பதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு கவலை. ஆனா இந்த CCYக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். ஏனென்று சொன்னா இந்த அளவு இடத்தையாவது எங்களுக்கு ஒதுக்கி தந்ததுக்கு அவைகளுக்கு நாங்க நன்றி சொல்றோம். மலிவு விற்பனை 150, 200, 350. மலிவு விற்பனை வாங்க பொருளை வந்து பார்த்துடுங்க. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் 150, 200, 350. மலிவு விற்பனை 150, 200, 350. மலிவு விற்பனை வாங்க. நான் வந்து இப்போ ஸ்டார்ட் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிற ஒரு உற்பத்தியாளர். அப்போ அப்படி இருக்கேக்க எங்களுக்கு வந்து இந்த ஒரு வர்த்தக சந்தை ஒன்று நடக்குதுன்னு சொல்லியிருக்க எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. என்னென்னு சொன்னால் எங்களோட உற்பத்திகளை பெருக்கி வருமானத்தையும் அதிகரித்து நாங்கள் எங்களோட பொருட்களை இன்னும் மென்மேலும் உற்பத்தி செய்யணும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறோம். அதை விட இலங்கை எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதியை தான் அவங்க வரவேற்கிறாங்க. ஏற்றுமதி என்று சொல்லிக்க பார்த்தா இப்போ ஒரு உற்பத்தியாளர் ஸ்டார்ட் அப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு தான் ஏற்றுமதிக்கு வரலாம். அப்போ ஏற்றுமதி என்றது அதிகரித்து வந்தால் எங்களோட நாட்டுக்குரிய டொலரும் கொஞ்சம் அதிக அளவில் வர எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்ற ஒரு நோக்கமும் எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் காணப்படுது. அப்படி இருக்கேக்க ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு மெயினான இதுதான் உற்பத்திகளை அதிகரிக்கிறது. உள்ளூர் உற்பத்திகளை அதிகரித்து அதை ஏற்றுமதிக்குரிய வழிவகை செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்க எங்களோட நாட்டுக்கு என்ன செய்ய போகுது, பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி வரப்போகுது. அப்படியான ஒரு இதுக்காக எங்களை அரசாங்கம் ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்குது. நீங்க உற்பத்திகளை அதிகப்படுத்துங்க அப்படியான மாதிரி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிற சமயத்துல நாங்கள் எங்களுக்காக இந்த வர்த்தக சந்தையும் ஒரு அதிகளமான உற்பத்திகளை ஏற்படுத்தி எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பை தந்தா நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போக காலப்போக்கில் எங்களோட உற்பத்தியில் ஒரு ஏற்றுமதி சார்பில் வளர்ச்சி அடைஞ்சு இந்த பொருளாதாரத்தை நாங்கள் வளப்படுத்தி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குமென்னு பார்த்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா எங்களோட மண்ணில எங்களோட பிரதேசத்துல எங்களுக்காக ஒரு இடம் இல்லாம போயிட்டுது. இது வந்து ஒரு 10 தான் கொண்டு விட்டுருக்கணும். சரியான ஒரு 10 பிரதேசத்துக்குள்ள கொண்டு விட்டுருக்கணும். இங்க வந்து வாடிக்கையாளர்கள் இப்ப மெயினா உள்ள ஒரு 1000 பேர் போனா இங்க அந்த 2 பேர் தான் வந்து பார்வையிற மாதிரி இருக்கிற மாதிரி எங்களுக்கு தென்படும். ஒரு தரம் மாறாங்களும் இல்லை, எங்களோட உற்பத்தியால பார்வையிடுறாங்களும் இல்லை. எங்களோட பிரதேசத்துல எங்களுக்கு இப்படி ஒரு நடக்கிறது மிகப்பெரிய அளவுல நாங்களை வளர்ந்து வர உற்பத்தியாளர்களுக்கு சரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப ஏற்றுமதியை அதிகரிக்கணும், எங்களோட நாட்டின பொருளாதாரம் அதிகரிக்கணும் என்ற நோக்கத்துக்காக செயற்படைக்க இந்த ஒரு இது வந்து எங்களுக்கு சரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி எங்களுக்கு உற்பத்தி, அதாவது நான் முதல் நாளெல்லாம் வந்து கைவளம் கூட விற்க இல்லை, கைவளத்துக்கு கூட ஒரு பொருள் விற்காம நாங்க இதுக்கு முதல் நாள் எங்களுக்கு ஒரு கைவள காசு கூட வரையில. நாங்க காசு செலவழிச்சு வாரோம். அதை விட வந்து இங்கேயும் நாங்க வந்து சாதாரணமா ஒரு இடத்துல நிக்கல. எத்தனையோ பிரச்சனையை எதிர்கொள்றோம். தலைவர்மாரால பிரச்சனை வரும். அப்படி அந்த எங்களுக்குள்ளேயும் சில சிக்கல்கள், அதையும் நாங்க மனதுல தாங்கி கொண்டு ஒரு வியாபாரம் வந்து சரியான முறையில நடைபெற்று போகைக்க எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம்
சரி எங்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டுன்னு சொல்லி தோணும். இது எல்லா பக்கத்தாலையுமே எங்களை, அதாவது நான் இப்ப வளர்ந்து கொண்டு வர ஒரு முயற்சியார் என்ன அப்படியே முடக்குற மாதிரி இருக்கு. என்ன வளர்ச்சி அடைய விடையில்லை. வளர்ச்சி எல்லா பக்கத்தாலையும் என்ன முடக்கினோம். அது எனக்கு சரியான ஒரு பாதகமான ஒரு இதா இருக்கு. நானும் அதுல இருந்து முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன். முடிஞ்ச அளவு நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருப்பேன். ஆனா எனக்கு இப்படியான ஒரு அந்த ஊக்குவிப்பு என்றது எங்களுக்கு அவங்க ஒண்ணும் தர இந்த இடத்தை ஒரு சரியான இடத்தை தந்திருந்தாலும் மற்றது இங்கிலே உள்ளவங்களுக்கு இல்லையும் நாங்க அந்த ஒற்றுமையா செயற்பட்டாலும் ஒரு நல்ல ஒரு இதுக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா எங்களுக்கு சரியான ஒரு பாதகமான ஒரு இதையும் எங்களோட இடத்திலேயே எங்களுக்கு விற்பனைக்கு ஏதோ ஒரு மூளைக்குள்ள நாங்க நிக்கிற மாதிரி நிக்கிறோம். ஒரு மூளை முடக்குல 1000க்கு 2 பேர் பார்ப்பாங்க. அதுல ஒரு ஆளாவது வாங்குவாங்களாண்டா இல்லை. அப்படியான ஒரு மூலையில முதல் நாள் அப்படி போச்சு, 2ஆம் நாள் அப்படி போச்சு, இன்றைய நாள் ஆகிலும் இன்றும் அப்படியே தான் போய்கொண்டிருக்கு. ஒரு சரியான ஒரு ஒழுங்கமைப்பு இல்லை. நான் சொல்லிக்கொள்ள வாரது உற்பத்தியாளர்கள் கணக்க பேர் முயற்சி செய்யறதுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள சரியான முறையில வழி நடத்தி சரியான முறையில முன்னேற்ற பாதைக்கு ஏற்றி கொண்டு சென்றார். உண்மையில நிறைய முயற்சியாளர்கள் நிறைய வகையான உற்பத்திகளை செய்து நாட்டுக்கும் நலன் சேர்க்கக்கூடிய வகையில இருக்கும். ஆனா இப்படியான முடக்கங்களால இப்ப நான் முடங்கினா என்ன போல இன்னும் எத்தனையோ 1000 உற்பத்தியாளர்கள் முடங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில வர உற்பத்தியாளர்களை இப்படி முடக்கி கொண்டு போகிக்க நான் எல்லாம் இன்றைக்கு மார்னிங் வந்ததுல இருந்தே நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில நிற்கிறேன். எத்தனையோ பேரால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டு தான் நான் நிற்கிறேன். அப்படி இருக்க எனக்கு வியாபாரமும் ஆகும். இன்றைக்கு எங்கட பிரதேசத்துல எங்களை இப்படி முடக்குறது சரியான மனவருத்தத்துக்குரிய ஒன்றா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதிய அதிகரிக்கணும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரே ஒவ்வொரு பயிற்சியால நடக்குது. அப்படி இருக்க இதுதான் பிரதானமான ஒன்று. இதை நாங்க வளப்படுத்தி கொண்டு போனாதான் எதிர்காலத்துல ஏற்றுமதியை நாங்க எங்களால ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு என்றதை என்னுடைய கருத்து. இந்த பகுதி மக்கள், அதாவது சர்வதேச வர்த்தக சந்தையை பார்த்துவிட்டு மக்கள் வெளியேறுகின்ற பகுதி. இந்த பகுதியில் வெளி மாவட்ட வியாபாரிகளுக்கு கொடுத்த அங்கீகாரம் கூட எங்களுக்கு தெரியல என்ற மாதிரி தனிப்பட்ட ரீதியாக கலந்துரையாடினார்கள் வியாபாரிகள். பாருங்கள், உண்மையிலேயே அந்த பகுதி ஒரு நல்ல பிரதேசமாக இருக்கிறது. மக்கள் அதிகமாக வீடு செல்லுகின்ற பொழுது பார்த்து அல்லது கண்டு வாங்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். இந்த பீடத்தில் கூட தங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய தனிப்பட்ட ரீதியான கருத்து. இதை காணொளியில் கூற விரும்பவில்லை, இருந்தாலும் நான் உங்களோடு வழங்கப்பட உள்ளன. நாடுகள் அகில் ரெயின்போ ஃபேஷன் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான தரமான மற்றும் வித்தியாசமான ஆடைகளுடன்